13.18 லட்சம் கோடி கடன் சுமை அது குறித்த ஒரு பொது நிதிநிலை ஆய்வு என்ற அடிப்படையில் நிதியமைச்சர் நிறைய விஷயங்கள்னா முன்வைத்திருக்கிறார். இந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் எதிர்க்கட்சி ஒரு பிழை கூட இதுக்கு சொல்லலாம். நம்ம மனம் தளர வேணாம், ஓகேங்களா? எப்படியான இந்த இந்த நிலைமையிலிருந்தும் நாங்கள் கண்டிப்பாக மீண்டும் வருவோம் நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காங்க இன்றைய தமிழகம். 2 லட்சத்துக்கு மேலே கடன் சுமை இருக்குது இபியில் அப்படிங்கும். அந்த இபியோட கடன் சுமையை எப்படி குறைக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய தமிழக அரசு ரெனியூவபிள் எனர்ஜி என்னன்னு கேட்டிங்கன்னா சோலார் சிஸ்டம், விண்டு வழியாக மின்சாரம் சேமிக்கிறது, அந்த மாதிரி வேரியஸ் கைண்ட்ஸ் இந்த ரெனியூவபிள் எனர்ஜியில் இருக்குது. இங்கே மட்டும் எங்களை பண்ண முடியும், ஏன்னா இங்கே துட்டு கேட்குறாங்க, துட்டு கொடுக்க மாட்டோம். இல்லை அது இப்போ இல்லை, அதுதான் இப்போ இந்த சூழ்நிலைக்கு சொல்கிறேன். இந்த சூழ்நிலைக்கு ப்ரப்போசல் இப்போ நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர்கிட்ட கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் ப்ரைவேட் பஸ்ஸை ஏன் சென்னையில் ஓட்டக்கூடாதுங்கிறேன், ஓகேங்களா? ப்ரைவேட் பஸ்ஸுக்கு நீங்கள் ரூட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ரூட் வழியாக உங்களுக்கு இன்கம் வரப்போதா இல்லையா? 10 ரூபாய் வாங்கும் போது ஒரு டாஸ்மாக்ல வேலை செய்யறவங்க 1 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கலாம் சார். 1 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கலாம். 15,000 பேர் இருக்காங்க. நீங்க 15,000 பேர் இன்ட்டு 1 லட்சம் ரூபாய் நீங்க போட்டீங்கன்னா 150 கோடி ரூபாய் இந்த லஞ்ச பணமா மட்டுமே போகுது. இது கீழ் லெவல்ல சம்பாதிக்கிறது. உள்நாட்டிலே உற்பத்தி பண்ற இலவசங்களா கொடுங்க, ஐ மீன் தமிழ்நாட்டிலே உற்பத்தி பண்ற இலவசங்களா கொடுங்க அப்படின்றதுதான் என்னோட கோரிக்கை அவங்களுக்கு. ஓகே, ஒரு ஸ்கூல் பேக்கா இருக்கட்டும், ஸ்கூல் பேக்கை சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணோம்னா கம்மி தான். அதோட ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே யாராச்சும் உற்பத்தி பண்றேன்னு சொன்னாருன்னா அவருக்கு உற்பத்தி பண்ண விடுங்க. நான் இன்னைக்குமே சார், நான் ஆயில் வாங்குறது, ஓகேங்களா, இந்த மாதிரி ஷூ வாங்குறது, இதெல்லாம் ஜெயில் பிரிசனர்ஸ்னு போடுவாங்க, பிரிசனர்ஸோட தான் நான் வாங்குறேன். ஜெயலலிதா எதுக்காக இந்த டாஸ்மாக் ஓபன் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது சில ரவுடிகள், சில தீய சக்திகள்லாம் இந்த டாஸ்மாக் வச்சுட்டு இதை சம்பாதிச்சுட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்காங்கிறதுக்காக தான் இதை இது பண்ணும். இதுலயும் பாத்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை போடுங்க, ஓகேங்களா? பிரைவேட் பிளேயர்ஸ் இறக்குங்க. பிரைவேட் பிளேயர்ஸ் இறக்கும் போது பாத்தீங்கன்னா அவன் 10 ரூபாய்க்கு மேல வாங்கல அப்படின்னா அந்த கடை ஓடாம இந்த கடை ஓடும். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியை நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர், அரசியல் விமர்சகர் ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாளாச்சு பார்த்து. மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ. தமிழக அரசினுடைய 13.18 லட்சம் கோடி கடன் சுமை அது குறித்த ஒரு பொது நிதிநிலை ஆய்வு என்ற அடிப்படையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் நேற்று பார்த்தீங்கன்னா முன்வைத்திருக்கிறார். அது என்னென்ன விஷயங்களை கோடிட்டு காட்டியிருக்கிறாரு என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஒரு அபரிமிதமான தொகை, இந்த தொகையை பார்த்திங்கன்னா அடைப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன, இதன் நோக்கம்தான் என்ன? சரி, இது 13,18,000 கோடி கடனில் இருக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறது இட் இஸ் ஒன்லி த ஃபேக்ட்ஸ். புரிஞ்சுங்களா? இந்த ஃபேக்ட்ஸை இது பண்ணது பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், மினிஸ்டர் மரிய வில்சனும் மற்றும் அடிஷ்னல் செக்ரட்டரிஸ் நிறைய எல்லாருமே சித்திக் அவர்களும் சேர்ந்து அவங்க டீம்லாம் சேர்ந்து தான் ஆய்வு செஞ்சு இந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அறிக்கையை பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் எதிர்க்கட்சி ஒரு பிழை கூட இதுக்கு சொல்லலை. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எதுவுமே பேசலை அப்படிங்கும் போது ஒத்துக்கிட்டாங்கன்றது தான் இது அர்த்தம். புரிஞ்சுங்களா? நேற்றையிலேருந்து இன்ன வரைக்கும் மீடியாவை நிறைய வாட்டி பார்த்துருக்காங்க, நிறைய வாட்டி பேசியிருக்காங்க. புரிஞ்சுங்களா? பட் ஆனால் இதை பற்றி எந்த விதமான குறையும் சொல்லலை. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கையில் பார்த்திங்கன்னா எங்கெங்கன்னா லீக்கேஜ் ஆகிருக்கு, ஓகேங்க. ஸோ இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 112 பக்கம் நினைக்கிறேன். இது நம்ம தமிழ்நாடு வெப்சைட்டில் இருக்குது இந்த அறிக்கை. யாரும் பார்க்காதவங்க இதை நல்லா தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ இங்கிலீஷும் தமிழ் 2 லாங்குவேஜ்லையுமே போட்டிருக்காங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா 21 ஸ்லைடாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். அந்த கம்ப்ளீட் வீடியோவே நான் உட்காந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் நடந்த அரசியல் சந்திப்பில் அவங்க சொல்கிற பதில்களையும் நான் கேட்டேன். இதில் 19 ஸ்லைடு பார்த்திங்கன்னா என்ன ஃபேக்ட்ஸுங்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுங்க. அண்ட் தேர் கம்பேர்ட் வித் அதர் ஸ்டேட்ஸ் ஆல்சோ. நம்ம தமிழ்நாடு நிலைமை என்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 20வது 21வது ஸ்லைடு மட்டும்தான் நம்ம பார்த்திங்கன்னா அதாவது நம்ம மனம் தளர வேணாம், ஓகேங்களா? எப்படியான இந்த இந்த நிலைமையிலேருந்தும் நாங்கள் கண்டிப்பாக மீண்டும் வருவோம்ன்ற நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காங்க இன்றைய தமிழக அரசு, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறேன் அவங்க சொன்ன பதிலில், ஓகேங்களா? அவங்க சொன்னதில் பார்த்திங்கன்னா மெயினாக ஊழலை நாங்கள் தடுப்போம், ஊழல் வழியாக நாங்கள் நிறைய சம்பாதிப்போம். ஊழல் வழியாக எப்படிங்க நீங்கள் சம்பாதிப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரோடு போடுறதுக்கு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க.
இந்த 100 ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சு 42 ரூபாய் வரைக்கும் கமிஷனாக போகுதுன்றதை நம்ம பார்க்குறோம். அப்படிங்கும் போது வெறும் 50 ரூபாய்க்கு கொடுத்து ஒருத்தனை ரோடு போட வச்சோம் அப்படின்னா அந்த பாக்கி இருக்க 50 ரூபா வந்து அரசு செலவு செய்யாது. அப்படிங்கும்போது இதை நம்ம செலவை சுருக்கிறோம். ஓகேங்களா? அந்த 42 ரூபா வந்து பார்ட்டி ஃபண்டாகவும், எக்ஸ் சிஎம் ஃபண்டாகவும், எக்ஸ் மினிஸ்டர் ஃபண்டாகவும், எக்ஸ் அஃபீஷியல்ஸ் ஃபண்டாகவும், ஓகேங்களா, அப்படி போயிட்டு இருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் எம்எல்ஏ, எக்ஸ் கவுன்சிலர் வரைக்கும் போயிட்டு இருந்தது எல்லாமே குறைக்கப்படும். இப்போ நீங்கள் அதே ஒரு முக்கியமான விஷயத்தில் இந்த மாதிரி வந்து ஊழல்கள்லாம் நம்ம பல விதமாக பேசியிருக்கோம், ஏற்கனவே பேசியிருக்கோம். அதை பற்றி பேச வேணாம் அப்படின்றதுனால நான் வந்து அதுக்கு வழிமுறைகள் நீங்கள் கேட்டதுனால வழிமுறைக்கு வருவோம். ஓகேங்களா? இதில் நம்ம மெயினாக பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா இபியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2 லட்சம் கோடி, 2,38,000 2 லட்சத்துக்கு மேலேன்னு வச்சுக்கோங்க. 2 லட்சத்துக்கு மேலே வந்து கடன் சுமை இருக்குது இபியில். அப்படிங்கும்போது அந்த இபியோட கடன் சுமை எப்படி குறைக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய தமிழக அரசு அவங்க போட்ட டெண்டர்லன்னா வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம ப்ரைவேட்ஸ்லேருந்து வாங்குகிற யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 11 ரூபா கொடுத்துட்ருக்கோம். குத்துமதிப்பாக தான் நான் சொல்கிறேன், நான் எக்ஸாக்டாக எதாவது சொல்லலை. 11 ரூபா வந்து கொடுத்துட்ருக்கோம். ஆனால் இங்கே நம்ம சார்ஜ் பண்ணுறது எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம்? 3 ரூபாலேருந்து 8 ரூபா 9 ரூபா அப்படி சார்ஜ் பண்ணுறோம். 11 ரூபா வரைக்குமே சார்ஜ் பண்ணுறோம் கமர்ஷியலில். ஆனால் இந்த 3 ரூபாய்க்கு நம்ம வந்து இப்போ அந்த 11 ரூபாய்க்கு வாங்குறத நம்ம 7 ரூபாய்க்கு வாங்க முடிஞ்சிச்சுன்னா அரசுக்கு 4 ரூபா கம்மியாகும். இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொள்முதல் பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கம்மியாக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்றத நோக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் கண்ட்ரீஸ்னால் போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம சேனலில் போன வாட்டி கூட அதை நம்ம பேசியிருப்போம். ரினியூவபிள் எனர்ஜி என்னன்னு கேட்டிங்கன்னா சோலார் சிஸ்டம், விண்டு வழியாக வந்து மின்சாரம் சேமிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குப்பையை பயன்படுத்தி வந்து மின்சாரம் இது பண்ணுறது, அந்த மாதிரி வேரியஸ் கைண்ட்ஸ் வந்து இந்த ரினியூவபிள் எனர்ஜியில் இருக்குது. குப்பை அதாவது வெட்ட வேஸ்ட்டு அண்ட் ட்ரை வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. 2 வழியாகவுமே நீங்கள் வந்து மின்சாரம் தயாரிக்கப்படும். இதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குப்பை, மக்காத குப்பை எல்லாமே சேர்ந்துமே நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி பிரித்து 2மே பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நான் ஆய்வு செஞ்சேன். இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்கீம்ஸே இருக்குது. இப்போ நம்ம நேற்று அறிக்கையில் வந்து 20வது ஸ்லைட்லன்னு நினைக்கிறேன், 20 21 எனக்கு சரியாக தெரியல. அந்த ஸ்லைடில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணுற விதத்தில் நான் வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து லீகல் அட்வைசர், ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிற கம்பெனியோட லீகல் அட்வைசர். தமிழ்நாட்டை தவிர இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அக்ராஸ் இந்தியா எல்லா ஸ்டேட்லேயுமே ஆக்டிவாக இருக்காங்க, மோரலஸ். ஏன் இங்கே மட்டும் எங்களை பண்ண முடியல? ஏன்னா இங்கே துட்டு கேட்குறாங்க, துட்டு கொடுக்க மாட்டோம் நாங்கள். இல்லை அது இப்போ இல்லை, அதுதான் இப்போ இந்த சூழ்நிலைக்கு சொல்கிறேன். இந்த சூழ்நிலைக்கு ப்ரப்போசல் இப்போ வந்து நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர்கிட்ட கொடுத்துருக்கோம். அவர் அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர்கிட்ட கொடுத்துருக்கோம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து எங்கள் குப்பை கிடங்கு இவ்வளோ இருக்குது, நம்ம பள்ளிக்கரணையில் நம்ம பார்க்குறோம் அவ்வளோ பெரிய குப்பை கிடங்கு இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பப்ளிக்னா கவர்மெண்ட் வந்து இடத்த அலோகேட் பண்ண அந்த குப்பைக்கு பக்கத்தில். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். அதில் 50% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி ஃப்ரம் த பப்ளிக் சைடு அண்ட் 50% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் த ப்ரைவேட் சைடு. பப்ளிக் சைடில் இன்வெஸ்ட்மெண்ட்னா காசு போடுறது இல்லை, அவங்க வந்து இந்த ப்ரொசீஜர்ஸு, இப்போதைக்கு நம்ம வந்து மிஷினரி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்கு அந்த இடம் ஒதுக்கி கொடுக்குறது, அது எல்லாமே வந்து அவங்க சைடு செய்வாங்க. மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்னா வந்து ப்ரைவேட் சைட்லேருந்து நடக்கும். இதில் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும், கவர்மெண்ட்டுக்கும் ரெவென்யூ கிடைக்க போகுது. இந்த கொள்முதல் விலையில் வந்து எலக்ட்ரிசிட்டி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 0 எமிஷன் எலக்ட்ரிசிட்டி. இதில் நீங்கள் குப்பையை எரிச்சிங்கன்னா புகை போகும்னு நினைப்பீங்கல்ல, மெட்ராஸ் மாதிரி ஒரு சிட்டியில் வந்து புகை போச்சுன்னா அது வேறு கஷ்டம் இல்லை, புரிஞ்சுங்களா? அது சதுப்பு நிலத்தில் வேறு நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க. அப்படிங்கும் போது அந்த மாதிரி வேஸ்ட்டை நம்ம கிளியர் பண்ணி 0 எமிஷன், அதாவது இது சுற்றுச்சூழலுக்கு வந்து எந்த விதமான ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்டிஃபைடு அதர் ஸ்டேட்ஸில் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ப்ரொப்போசல்ஸ்னால் கொடுத்துருவேன். அந்த மாதிரி ப்ரொப்போசல்ஸ்னால் என்கரேஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நேற்று ஸ்லைடில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இது கவர்மெண்ட்டோட இபியோட கடனை அடைக்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய ஸ்டெப்பாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில். செகண்ட், ரோடு டிரான்ஸ்போர்ட்டில் வந்து சொன்னாங்க. நான் ரோடு டிரான்ஸ்போர்ட்டை ஒருத்தருக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மளே இங்கேயே பார்ப்போம், நல்ல எலக்ட்ரிக் பஸ் எல்லாமே வந்துடுச்சு. இட்ஸ் 0 எமிஷன், சுற்றுச்சூழலை பார்த்து வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைவேட் பிளேயர்ஸை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுன்றேன்.
இப்போ என் ஊர் வந்து திருச்சி, உங்களுக்கு தெரியும். திருச்சியில் வந்து ப்ரைவேட் பஸ்ஸும் ஓடுது. ஐ மீன் ரூட் பஸ்ஸே சொல்கிறேன். அதாவது சிட்டி உள்ளுக்குள்ளே ஓடுற பஸ்ஸே வந்து ப்ரைவேட் பஸ்ஸும் ஓடுது, கவர்மெண்ட் பஸ்ஸும் ஓடுது. இப்போ நீங்கள் ப்ரைவேட் பஸ்ஸை வந்து ஏன் சென்னையில் ஓட்டக்கூடாதுங்கிறேன். ஓகேங்களா? ப்ரைவேட் பஸ்ஸுக்கு நீங்கள் ரூட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ரூட் வழியாக அவங்களுக்கு இன்கம் வரப்போதா இல்லையா? ஓகேங்களா? மகளிர் அவங்க வந்து ஃப்ரீயாக போகணுங்கிறது கவர்மெண்ட் பஸ்ஸை யூஸ் பண்ணிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் போகணுன்னா, ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும் போது பாஸ் வச்சுருந்தோம். கவர்மெண்ட் பஸ்ஸில் வெயிட் பண்ணி கவர்மெண்ட் பாஸில் நம்ம போவோம். ப்ரைவேட் பஸ்ஸில் போகிறவங்க ப்ரைவேட் பஸ்ஸில் போகலாம்ல, புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி வந்து ப்ரைவேட் பஸ்ஸுக்கு கொடுக்குற போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதில் வர வருமானத்தை இங்கே வந்து ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் விமன்ஸுக்கும் நம்ம காம்பன்சேட் பண்ணலாம். புரியுதுங்களா? உங்களுக்கு ஈக்குவல் வந்து ஒரு அமௌண்ட் வரணும்ல, எல்லாமே பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்க முடியாதுல்ல. அந்த ஏரியாவிலேருந்து நம்ம சம்பாதிக்கிறது வந்து இங்கே எடுத்து இங்கே கொடுத்தோம் அப்படின்னா ப்ரைவேட் பிளேயர்ஸை நம்ம என்கரேஜ் பண்ணலாம். எலக்ட்ரிக் பஸ்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணணும், ரூட்டுக்கு நம்ம காசு வாங்கணும். ஓகேங்களா? நீங்கள் சென்னை முழுக்க வந்து ப்ரைவேட் பஸ்ஸை நீங்கள் அலோவ் பண்ணீங்க அப்படின்னா 2 டெப்போ இருக்குது. இப்போ நம்ம அடையாரே வச்சுக்கோ, இங்கே ஒரு டெப்போ இருக்குது, நம்ம காந்தி நகர் பக்கத்தில் ஒரு டெப்போ இருக்குது, புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து அவங்களுக்கு பஸ்ஸுக்கு ஒரு டெப்போவும் இங்கே ஒரு பஸ்ஸுக்கு ஒரு டெப்போவும் அப்படின்னு பிரித்து நிப்பாட்டினாங்க அப்படின்னா நம்ம மக்களுமே வந்து காரை யூஸ் பண்ணாமல் நிறைய பஸ்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, புரிஞ்சுங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கும் ரெவென்யூ, மக்களும் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறது பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஆலோசனையை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது நடைமுறையாக வந்து மற்ற சிட்டிஸில் நடந்துட்டு இருக்கு, திருச்சியில் இருக்கு அது, புரிஞ்சுங்களா? அதை வந்து சென்னையில் நம்ம செய்யணும். எங்கெங்கன்னா கவர்மெண்ட் பஸ் மட்டும் ஓடுதோ அந்தந்த ஏரியாலனா வந்து ப்ரைவேட் பிளேயர்ஸை நீங்கள் அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இது தனியார் மயம் ஆகிற பொழுது இப்போ அரசுக்கு வர வேண்டிய வருவாய் வந்து குறையும் அல்லவா? ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீயாக பஸ்ஸில் ஏறி போகிறாங்கன்னா இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் பஸ்ஸில் ஏறி போகிறாங்க, யார் ஸ்டூடெண்ட்ஸும் லேடிஸும் ஏறி போகிறாங்க, வேறு யாரும் அங்கே ஏற முடியாதனால ஒரு ஆட்டோ யூஸ் பண்ணுறீங்க, ஒரு டாக்ஸி யூஸ் பண்ணுறீங்க, புரிஞ்சுங்களா? இதனால் பொல்யூஷனும் ஜாஸ்தி ஆகுது, புரிஞ்சுங்க. நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா நம்ம முதலமைச்சர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வந்து எஃப்எஸ்ஐ இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி பில்டர்ஸ்னால் போய் கேட்டாங்க. இப்போ நமக்கு மேக்ஸிமம் எஃப்எஸ்ஐயே வந்து பார்த்திங்கன்னா 2.5, அதாவது 1000 சதுரடி, ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேன், 100 சதுரடி இடத்துக்கு நீங்கள் 500 ஸ்கொயர் ஃபீட்டு மேலே கட்டலாம். இதுதான் வந்து இப்போ இருக்க அளவுகோல், அதிகபட்ச அளவுகோல். அதை எங்களுக்கு 5 ஆக்கி கொடுங்க அப்படின்னாரு. சுற்றுச்சூழலை வெர்டிக்கல் பில்டிங்ஸ் வந்துச்சுன்னா 5 ஆக்கி கொடுங்க. அதனால் வந்து வேஸ்ட்டு எங்கே போவோம்? வேஸ்ட்டு அதே பைப் லைனில் தானே போவோம், புரிஞ்சுங்களா? அந்த வேஸ்ட்டு, அதாவது குளிக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாத்தோட வேஸ்ட்டும் எதில் போவோம்? அதே பைப் லைன். அந்த பைப் லைன் பெருசு பண்ண முடியுமா? ஸோ அப்படிங்கும் போது சுற்றுச்சூழலுக்கு எது ஏதுவாக இருக்குமோ அது மட்டும் தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் ரொம்ப கிளியராக சொன்னார். ஸோ அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன். இப்போ பஸ்ஸில் போகிறவங்க, இப்போ ஆட்டோவில் போகிறவங்க, பஸ்ஸில் போகிறது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் தானே, புரிஞ்சுங்களா? இன்றைக்கி வந்து ப்ரைவேட் ஆட்டோஸு, ப்ரைவேட் கேபு, இப்போ நம்மளே யோசிச்சு பாருங்கள், காரில் போகிறோம். ஏன் காரில் போகிறோம்? பஸ்ஸு கும்பலாக இருக்கனால போகிறோம். இதே ஒரு ப்ரைவேட் ஏசி பஸ் ஆரம்பிச்சு, நம்ம கவர்மெண்ட்லேயே வந்து நம்ம ஏசி பஸ்ஸில் வரோம், ஏசி பஸ்ஸில் போகிறோம். நான் கோர்ட்லேருந்து இங்கே அடையார் வரதுக்கு எனக்கு 30 ரூபா சார், புரிஞ்சுங்களா? ஸோ அப்படிங்கும் போது நான் என்ன நினைக்கிறேன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கேனோ, புரிஞ்சுங்களா? நான் கார் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு மெட்ரோ விட்டுட்டாங்கன்னா நான் வந்து மெட்ரோ தான் யூஸ் பண்ணுவேன். இன்னைக்கு வண்டி ஓட்டவே முடியலையே சார் டிராஃபிக்கில், இன்னைக்கு பெரும்பாலான ஒரு புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி விஷயத்தில் மக்களுக்கும் இது வந்து ரொம்ப உபயோகப்படும் அப்படிங்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இல்லைன்னா நீங்கள் எலக்ட்ரிக் ஏசி பஸ் மட்டும் விடுங்க. 30 ரூபா காசு கொடுத்து, 30 ரூபா ஃப்ரீ கிடையாதுல்ல, இப்போ 30 ரூபா காசு கொடுத்து போகிறவங்க மட்டும் போட்டோம், புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் குறைஞ்சி நான் ஏசி பஸ்ஸை சேர்த்து விடுங்க அப்படின்னா இது கவர்மெண்ட்டுக்கு வருவாயும் கிடைக்கிது. அந்த வருவாயை வச்சு நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸை நடத்தணும்னா கவர்மெண்ட் பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறவங்க போயிட்டு போகிறாங்க அப்படின்ற எல்லாத்துக்குமே தான் சார் இருக்கணும். நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து யோசிக்கணும் தான் சொல்கிறேன். வெள்ளை அறிக்கையுடைய மற்ற சிறப்புகள் அதை சொல்லுங்கள் சார். சார் மற்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து எங்கெங்கன்னா வந்து லீக்கேஜ் ஆகுதுன்னு சொல்கிறது ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ மைனிங் இண்டஸ்ட்ரியில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, ஏன்னா 100 அடிக்கு பர்மிஷன் வாங்கிட்டு 900 அடியை வெட்டிடுறாங்க சார். அந்த 900 அடி காசை கவர்மெண்ட்டுக்கு வாங்கி கொடுக்குறது இல்லைல்ல. அந்த லீக்கேஜஸ்னால் நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அமைச்சர்கள் எப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்காங்களோ அந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எங்கெங்கன்னா லீக்கேஜ் ஆகுது, எங்கேருந்தனா நம்ம ரெவென்யூவை வந்து ஈல்டு பண்ண முடியும், கொள்முதலில் எங்கெங்கன்னா கம்மி பண்ண முடியும், எங்கெங்கன்னா ஊழல் இருக்குது, எல்லாத்தையுமே வந்து ஐடென்டிஃபை மட்டும் தான் பண்ணியிருக்காங்க, புரிஞ்சுங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இபியில் கொடுத்த எல்லா கான்ட்ராக்டையும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட் கொடுக்கும் போது பார்த்திங்கன்னா 11 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த யூனிட்டு கரண்ட் வந்து 7 ரூபாய்க்கோ 6 ரூபாய்க்கோ வாங்கப்பட்டுச்சு அப்படின்னா, இல்லைனா 11 ரூபாய்க்கு குறைச்சிப்பட்டு வாங்கப்பட்டுச்சு அப்படின்னா இது ஒரு நல்ல கொள்முதல் விலையாக இருக்கும். இதை வந்து ஒரு பெஞ்ச் மார்க் வந்து தமிழ்நாடு வந்து ஃபிக்ஸ் பண்ணுது. இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை அறிக்கை அடிப்படையில் நான் ஒன்று சொல்கிறேன், மின்சாரம் வந்து நமக்கு வந்து
தனிப்பட்ட முறையில் வந்து 2.25 லட்சம் கோடிக்கு மேலே இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். ஒரு மக்களுமே நீங்கள் சோலார் சிஸ்டம் சோலார் பயன்படுத்துகிறத வந்து சோலார் சிஸ்டம்ங்கிறது அந்த இது பேனல், அந்த சோலாரை பேனல் பயன்படுத்துங்க. விண்ட் எனர்ஜியை வந்து அவங்கவுங்க வீட்டில் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்துங்க. ஸோ தட் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து உங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற எலக்ட்ரிசிட்டியை வந்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் விற்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். ஓகேங்களா? நானும் நீங்களும் நினச்சா நம்ம வீட்டு மாடியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோவால்ட் வரைக்கும் இன்றைய ஸ்கீம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோவால்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சப்சிடி ரேட்டு கொடுக்குறாங்க. 3க்கு மேலே நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் சார்ஜஸ் உண்டு. அப்படிங்கும் போது எக்ஸஸ் கரண்ட் எல்லாமே ஈபிக்கே போயிடும். புரிஞ்சுங்களா? ஈபிக்காரன் உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. இது ஒரு வீட்லேயுமே ஒருத்தரும் பண்ணலாம். புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதை பயன்படுத்தணுங்கிறேன். இன்றைக்கி விண்டு மில்லை வந்து நான் பார்த்தேன். அதாவது சோலார் சிஸ்டமில் இருக்கிறதோட விண்ட் மில்லில் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இன்றைக்கி நம்ம மெட்ராஸில் இருக்கிறோம், மெட்ராஸில் காற்றடிக்குது. இன்றைக்கி நீங்கள் அசோசியேஷன் சார்பாக ஒரு விண்டு மில்லு இல்லைன்னா 2 விண்டு மில் வாங்கி வச்சிங்கன்னா பொது கரண்ட் எல்லாமே நீங்கள் வந்து அதில் யூஸ் பண்ணிவிட்டு பாக்கி இருக்க கரண்ட்டை வந்து அசோசியேஷன் கூட காசு வரும். புரிஞ்சுங்களா? இதில் வந்து ஒரு இண்டிவிஜுவலும் பிஸ்னஸ் பண்ணலாம் ஈபியோடங்கிறேன். இப்போ நாங்கள் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷன் கூட 2 விண்மில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் சார். நம்ம பீச் பக்கத்தில் இருக்கிறோம். ஓகேங்களா? நல்லா காற்றடிக்க போகுது. 60 யூனிட் வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்குங்கிறாங்க ஒரு நாளைக்கு. அப்படிங்கும் போது மாதம் எவ்வளோ? 1800 யூனிட்டு. இப்போ எங்களுக்கு 1800 யூனிட் புது கரண்ட்டில் வேலை செய்கிறதே கிடையாது. ஸோ பாக்கி இருக்க கரண்ட்டை வந்து நம்ம கவர்மெண்ட்டு கொடுத்து கவர்மெண்ட்டு நம்ம காசு கொடுக்கும். புரிஞ்சுக்கலாம்? அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி அசோசியேஷன் கூட நீங்கள் வந்து இதை செய்யலாம். எவ்ரி அசோசியேஷனில் கூட நீங்கள் வந்து சோலார் பேனல் வழியாக நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். அப்படிங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து மக்களும் வந்து அரசோடு சேர்ந்து செயல்படுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி ஒன்று சொல்கிறோம். இன்றைக்கி டாஸ்மாக் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. டாஸ்மாகில் 10 ரூபாய்க்கு பாட்டில் 10 ரூபாய்க்கு பாட்டில்னு பாட்டே பாட ஆரம்பிச்சிட்டோம். புரிஞ்சுங்களா? இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டோட ஒரு ஆர்கெஸ்ட்ரா காட்டல் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த விஷயத்துலையுமே நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து அம்மையார் ஜெயலலிதா எதுக்காக இந்த டாஸ்மாக் ஓப்பன் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது சில ரவுடிகள், சில தீய சக்திகள்னால் வந்து இந்த டாஸ்மாகை வச்சுட்டு இதை சம்பாரிச்சுட்டு ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறதுக்காக தான் இதை வந்து இது பண்ணாங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை போடுங்க. ஓகேங்களா? ப்ரைவேட் பிளேயர்ஸை இறக்குங்க. ஓகே, ப்ரைவேட் பிளேயர்ஸை இறக்கும் போது பார்த்தீங்கன்னா அவன் 10 ரூபாய்க்கு மேலே வாங்கலை அப்படின்னா அந்த கடை ஓடாமல் இந்த கடை ஓடும். அப்படிங்கும் போது லஞ்சம் ஊழல் ஒழியும். புரிஞ்சுங்களா? அவனுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருங்க. ஸ்கூல் பக்கத்தில் வைக்கக்கூடாது, கோயில் பக்கத்தில் வைக்கக்கூடாது, சர்ச் பக்கத்தில் வைக்கக்கூடாது, மசூதி பக்கத்தில் வைக்கக்கூடாது, காலேஜ் பக்கத்தில் வைக்கக்கூடாது, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வைக்கக்கூடாது. உங்கள் ரூல்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. அவன் அந்த மாதிரி ஒரு கடையை ஐடென்டிஃபை பண்ணி பார்த்தோன்னா அவன் கடை ஆரம்பிக்கிறதுக்கு போதே கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்ட போகிறான். அந்த பணமும் கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ. அந்த ரெவென்யூ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆல்சோ வில் கெட் சம் ரெவென்யூ. ப்ளஸ் இந்த லஞ்ச ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னா ஒருத்தனை உருவாக்கணும். ஓகேங்களா? அதனால வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாதிரி ஒரு வருஷத்துக்கு அவன் ஒழுங்காக பண்ணலையா, அவன் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தானா அவன் அவ்வளோ பணம் கட்டியிருக்கான், லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டு போயிடலாம். இங்கே 10 ரூபா வாங்குறவனுக்கு ஒரு கடைக்குமா போய் நிற்க முடியுது? அன்னைக்கு நேற்று வந்து ஒரு நபர் வந்து பேசினார், ஒரு வழக்கறிஞர். 11,000 ரூபா சம்பளத்தில் வந்து நீ எப்படி குடும்பத்தை நடத்த முடியும்? நீ எதுக்கு அந்த சம்பளத்துக்கு வந்த? புரிஞ்சுங்களா? அதுக்காக வந்து நீ 10 ரூபா நீ வாங்கும் போது ஒரு டாஸ்மாகில் வேலை செய்கிறவனு 1 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறான் சார். 1 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறான். 15,000 பேர் இருக்காங்க. இன்னைக்கு 15,000 பேர் இன்ட்டு 1 லட்ச ரூபா நீங்கள் போட்டிங்கன்னா 150 கோடி ரூபாய் இந்த லஞ்ச பணமாக மட்டுமே போகுது. இது கீழ் லெவலில் சம்பாதிக்கிறது. அது முழுவதுமாக ஒழிக்க அது மேலே வந்து அதுதான் அது முழுசுமாக ஒழிக்கணும்னா எப்படி பண்ணுறது? செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டு கார்ட்டல் பில்ட் பண்ணியிருக்காங்களே. நீங்கள் ப்ரைவேட் பிளேஸை நீங்கள் விட்டு அந்த 10 ரூபா அங்கே கிடையாதுரா, அந்த கடைக்கு கிடையாதுரா அப்படின்னா அந்த கடைக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சாங்கன்னா இந்த கடை ஒழியும். உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூட கள்ளுக்கடை திறப்பது குறித்து அரசு வந்து முடிவெடுக்கலாமே. இல்லை அது ஆக்சுவலாக அதுவும் கேட்டு அது சார் கள்ளுக்கடை நீங்கள் வந்து இது பண்ணீங்கன்னா இங்கே வந்து பனங்கல் தென்னங்கல் 2 கல் நம்ம பண்ணலாம். கேரளா மாதிரி நம்ம பண்ணலாம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், மெட்ராஸ் மாதிரி சிட்டிக்கு உங்களால் கல் சப்ளை பண்ண முடியுமா சார்? நான் ஊர்லேருந்து வந்தவன். புரிஞ்சுங்களா? எல்லா பனை மரத்தையும் வெட்டி விட்டோம். ஓகேங்களா? இருக்கிறவங்க இப்போ நம்ம போன வாட்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா அவன் மரத்தில் அவன் இறக்கி குடிச்சிட்டு இருந்தவன் கூட வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கேஸ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு சும்மாவே பனை மரத்தை வெட்டி விட்டாங்க நம்ம ஊர்லனா. திரும்ப பனை மரம் வச்சு வளர்ந்து தென்னை மரம் வச்சு வளர்ந்து இதுக்கு ஏறுறதுக்கு ஆள், இறங்குறதுக்கு ஆள், புரிஞ்சுங்களா?
அவ்வளோ கன்செப்ஷன் ரேட் இருக்குது சார் நமக்கு. ஆனால் இது இது செய்யணும். இது சும்மா சம்மந்தமாக இப்போ நீண்ட நாள் இல்லை போராடுறோம். இது ஆக்சுவலாக இதையும் நம்ம செய்யலாம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கன்செப்ஷன் நீங்கள் மெட்ராஸில் ஆளுக்கு நீங்கள் 2 டீஸ்பூன் கூட குடிக்க முடியாது. இங்கே ஆற கன்செப்ஷனுக்கு அது குடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, அதை செய்யலாமே. இல்லை அதுதான் சார், நீங்கள் குடிக்காமல் இருக்கிறதுக்கு வழி என்னன்னு கேட்குறீங்க. ஓகேங்களா, இது குடிக்காமல் இருக்கிறதுக்கு வழின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் குறைக்க முடியும். நீங்கள் முழுமையாக கண்டிப்பாக குறைக்கவே முடியாது. இப்போ நீங்கள் வந்து தீபாவளி அன்னைக்கு போன கவர்மெண்ட்லன்னா என்னமோ ரெக்கார்ட் பிரேக், கின்னஸ் ரெக்கார்ட் மாதிரி போடுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு வர்றதே எங்கள் ஊர் தான், திருச்சி தான். மெட்ராஸ் கிடையாது சார், திருச்சி தான் நம்பர் 1. நாங்கள் தான் ரெக்கார்ட் பிரேக்கர்ஸ். புரிஞ்சுங்களா? நான் தான் யோசிப்பேன். அதாவது எப்பயுமே வந்து மெட்ராஸில் வருமானம் நடக்கும், தீபாவளிக்கு எல்லாம் ஊருக்கு போயிடுறாங்க, அதனால் திருச்சி தான் ரெக்கார்ட் பிரேக்கு. ஓகேங்களா, இது ஒரு பெருமையாக போட்டுக்குவாங்க. ஓகேங்களா, மதுரை கிடையாது, திருநெல்வேலி கிடையாது, கோயம்புத்தூர் கிடையாது, மெட்ராஸ் கிடையாது, திருச்சி தான் அப்படிம்பாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெக்கார்ட் பிரேக் காட்டாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக ஃபஸ்ட்டு லஞ்சத்தை ஒழிக்கணும் சார். மக்களை குடிக்கிறாங்க ஃபஸ்ட்டு லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு என்னென்ன, அதுதான் நான் வந்து பெரிய அழுக்காக பார்க்குறேன். ப்ரைவேட் பிளேஸ் இறக்குனீங்கன்னா இந்த லஞ்சம் ஒழியும். ப்ரைவேட் பிளேஸ் கடை வைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அவன்கிட்ட வந்து ஒரு 1 கோடி ரூபாவோ 1.5 கோடி ரூபாவோ கிடைக்க போகுது. இதனால் கவர்மெண்ட்டுக்கு வருமானம். புரிஞ்சுங்களா? கவர்மெண்ட்டுக்கு எப்படி வருமானத்தை நீங்கள் ஈட்டினீங்கன்னா தான் மற்றவங்க வந்து ஒழுங்காக இருப்பாங்க. இங்கே ஒரு கடையில் வேலை செய்கிறவனே 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா அதுக்கு மேலே இருக்க சூப்பர்வைசர், அதுக்கு மேலே இருக்க ஆஃபீஸர், அதுக்கு மேலே இருக்க டைரக்டர், அதுக்கு மேலே இருக்க மினிஸ்டர், இப்படி தான் இதில் வந்து சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் எல்லா பிராண்டையுமே இங்கே கிடைக்குது. அந்த பிராண்ட் அவன் இறக்கணுன்னா மினிஸ்டருக்கு போய் நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா தான் அந்த கையெழுத்து போடுவார், இல்லைன்னா அந்த பச்சை இங்கே அவருக்கு வேலை செய்யாது. இதுதான் ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டில் நடந்தது சார். இப்போ நீங்கள் பெங்களூர் போனீங்கன்னா எல்லா விதமான பானங்களும் கிடைக்குமா? பாண்டிச்சேரி போனீங்கன்னா எல்லா விதமான பானங்களும் கிடைக்குதா? கேரளா போனீங்கன்னா எல்லா விதமான பானமும் கிடைக்கும். தமிழ்நாட்டில் நீங்கள் அவங்க சொல்கிறது தான் நீங்கள் குடிக்கணுன்ற அளவுக்கு வச்சுருக்காங்க. எல்லாத்துலேயும் லஞ்சம் ஊறி போய் கிடத்துருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம தடுக்க வேண்டியது லஞ்சம் தான் சார். என்னையை பொறுத்த வரைக்கும் கரப்ஷனை எப்படி வந்து கம்மி பண்ணுறதுக்காக வழியை தான் நான் சொல்கிறேன். இந்த லீக்கேஜை எப்படி கம்மி பண்ணணுன்ற வழியை தான் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் கம்மி பண்ணிங்கனாவே உங்களுக்கு ரெவன்யூ தானாக இப்படி வரும். ஒரு விஷயத்துலையுமே நம்ம சொல்லலாம். இன்றைக்கி சொல்லியிருக்க ரெவன்யூவே பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டியில் எப்படி பண்ணியிருக்கலாம், பஸ்ஸில் எப்படி பண்ணியிருக்கலாம், டாஸ்மாகில் எப்படி பண்ணியிருக்கலாம், எல்லா இடத்துலையுமே. நெக்ஸ்ட்டு இலவச பொருட்கள், நம்ம மக்களுக்கு கொடுக்குற இலவச பொருட்கள். நான் இது ரொம்ப 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 ரசித்து பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, காமராஜர் அவர்கள் ஓகேங்களா இலவச பொருட்கள் கொடுக்குறது வந்து ஏன் அப்படின்னா, அவன் வந்து வியாபாரம் பண்ணாமல் வச்சுருக்கான், அந்த சீலையை எடுத்து நம்ம ஆளுங்கள்கிட்ட கொடுத்தோம்னா அங்கே அவனுக்கு வியாபாரம் பண்ண மாதிரி, அதுவும் சீலை இல்லாதவங்களுக்கு சீலை கிடச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அந்த இலவசத்தை ப்ரொமோட் பண்ணாங்க. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி இலவசங்களை வந்து பார்த்திங்கன்னா மோராலஸ் வந்து உள்நாட்டில் உற்பத்தி பண்ணுற இலவசங்களாக கொடுங்க. ஐ மீன் தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணுற இலவசங்களாக கொடுங்க அப்படின்றது தான் என்னோட கோரிக்கை அவங்களுக்கு. ஓகே, ஒரு ஸ்கூல் பேக்காக இருக்கட்டும், ஸ்கூல் பேக்கை வந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணோன்னா கம்மி தான். புரிஞ்சுங்களா? அதோட ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே யாராச்சும் உற்பத்தி பண்ணுறேன்னு சொன்னார்னா அவருக்கு உற்பத்தி பண்ண விடுங்க. புரிஞ்சுக்கலாம்? இல்லைனா ஜெயிலில் உட்காந்துருக்கவங்களாச்சும் இந்த மாதிரி வேலைங்கள்லாம் செய்ய சொல்லுங்கள். ஸ்கூலுங்களுக்கு வந்து ஷூ ரெடி பண்ணுறோம், அந்த ஷூவை வந்து ஜெயிலில் வேலை செய்கிறவங்கள ரெடி பண்ண சொல்லுங்கள். நான் இன்றைக்குமே சார் நான் ஆயில் வாங்குறது, ஓகேங்களா, இந்த மாதிரி ஷூ வாங்குறது, இதெல்லாம் வந்து ஜெயில் பிரிசனர்ஸ்னு போடுவாங்க, பிரிசனர்ஸோட தான் நான் வாங்குகிறேன். எங்கள் கோர்ட்டில் வந்து நிப்பாட்டுவாங்க, அந்த வண்டி நிப்பாட்டுவாங்க. நான் வந்து மரச்செக்கு எண்ணெய் வந்து அங்கே, ஏன்னா மரச்செக்குங்கிறது ஒரு உண்மையிலே மரச்செக்காக இருக்கிறது அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? ஏன்னா அது நல்லா ஆட்டி தானே கொடுக்குறாங்க, மிஷினில் போட்டு மரச்செக்குன்னு வந்து கவர்மெண்ட் ஏமாத்தாதுன்றதை நம்பி தானே வாங்குகிறோம். புரிஞ்சுங்களா? வெள்ளை சட்டை தச்சு, ஓட்டுங்களா, நம்ம போட்டிருக்க வெள்ளை சட்டை, இது எல்லாமே ஜெயிலில் ரெடி பண்ணுறது தான். ஸோ உள்நாட்டு நான் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்நாட்டுக்காரங்களோட கன்செப்ஷனை நான் ஒரு தனி மனிதனாக நினைக்கிறேன். புரிஞ்சுங்களா? முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் பண்ண முடியாது. இப்போ இந்த பிளாக்கு வந்து கொஞ்சம் நம்ம ஊரில் ஆனது துணி கிடையாது, ஆனால் சட்டை உண்டு இல்லை, பேண்ட்டு உண்டு இல்லை, என் ஷூ உண்டு இல்லை. புரிஞ்சுங்களா? மோராலஸ் உங்களால் முடிந்த அளவுக்கு வந்து ஸோ அந்த மாதிரி நம்ம நாட்டில் நம்ம ஸ்டேட்டில் உற்பத்தி பண்ணுறது, நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணுறதை யூஸ் பண்ணோம். அதையே வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதுலையே நம்ம யூஸ் பண்ணணும். இதனால் நம்ம வணிகம் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து சார். அதாவது வழிமுறைகளில் வந்து கூடுமான வரைக்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் வந்து 78,324 கோடி வருவாய் பற்றாக்குறை அதை சொல்லியிருக்காரு. ரொம்ப தெளிவாக வந்து மரிய வில்சன் நேத்தி வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இது போதுமா? அதாவது வந்து நீங்கள் சொன்னது வழிமுறையில் வந்து இதை வந்து
ரொம்ப சமன் பண்ணுமாங்கிறேன். இல்லை, அது ஆக்சுவலாக நான் சொன்னது வந்து ஒரு ஒரு 10,000 கோடிக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன் மண்டை கட்டினதுன்னு நம்ம சொல்ல முடியும். புரிஞ்சுங்களா? அதாவது எனக்கு இருக்கிற ஒரு எக்கனாமிக், நான் யூஜி எக்கனாமிக்ஸில் படித்தேன். நம்ம அந்த ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப், அந்த ரெனியூவபிள் எனர்ஜி குப்பையிலேருந்து மாற்றுறது, இது என்வாயர்மெண்ட்டுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறேன். அந்த கம்பெனிக்கு நான் லீகல் அட்வைசராக இருக்கிறனால சொன்னேன். நானே வந்து மெடிக்கல் ஃபீல்டையும் பார்க்க முடியுமா? நானே வந்து மற்ற ஃபீல்டையும் பார்க்க முடியுமா? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன் சார். அதாவது நம்மளோட வேர்டிங்ஸையும் அவங்க எடுத்துகிட்டு இதில் ஆராய்ச்சி செய்து, ஓகேங்களா, இதை வந்து பயன்படுத்தினாங்கன்னா இந்த 72 வந்து கண்டிப்பாக ஆரோக்கிய சதீஷ் ஐடியானால அது வந்து 1000 கம்மியாகட்டுமே. நான் 10,000 கம்மியாகவும் 15,000 கம்மியாகவும் நினைக்கிறேன். 1000 கம்மியாச்சுன்னா கூட எனக்கு சந்தோஷம் தான் சார். ஏற்கனவே நீங்கள் நீதிமன்றம் மூலயமா நிறையா வந்து கொண்டு வரலான்னு சொன்னீங்க. அது இதை விட வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் கேட்டேன். இல்லை, நீதிமன்றம் மூலியம் உங்களுக்கு இவ்வளோ வராது. நீதிமன்றம் மூலியம், அதாவது சார் நான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கார்பேஜ் எப்படி குப்பையை வந்து நான் வந்து நீதிமன்றம் சொன்னேன். ஆமாம், அது குப்பையை வந்து எப்படி நான் வந்து பணமாக்கலான்னு சொல்கிறேன்னா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேங்கி கிடக்கிற கேஸுமே அந்த குப்பை தான். புரிஞ்சுங்களா? அதனால் கூப்பிட்டு உனக்கு எவ்வளோப்பா நீ கொடுக்க முடியும், கொடுத்து நீ செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போ, மீடியேஷனை போட்டாங்க அப்படின்னா, அதனால் நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணோம்னா அது வழியாக நமக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நீதிமன்றத்துக்கு யாருக்கு காசு கொடுக்குறா? யார் காசு கொடுக்குறா? தமிழ்நாடு அரசு தான் சார். கவர்னர் மாளிகைக்கு இங்கே தமிழ்நாடு அரசு தான் காசு கொடுக்குது. எல்லா நீதிமன்றத்துக்கும் தமிழ்நாடு அரசு தான் காசு கொடுக்குது. புரிஞ்சுங்களா? செலவுகள் மட்டும் போகுது, அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க கண்ட்ரோலில் வராது. ஆனால் வந்து இவங்களுக்கு காசு கொடுக்குறது வந்து தமிழ்நாடு அரசு தான். இன்றைக்கி வழக்கறிஞராக வந்து அரசுக்காக வந்து ஜட்ஜோட சேல்ரி, பிபியோட சேல்ரி, அரசு வழக்கறிஞர் சேல்ரி எல்லாருமே யார் கொடுக்குது? தமிழ்நாடு அரசு தான் கொடுக்குது. ஸோ மொத்த செலவும் யார் தலையில் வந்து விடியுது? மக்கள் தலையில். மக்கள் தலையில், அதாவது தமிழ்நாடு அரசு வழியாக மக்கள் தலையில் வந்து விடியுது. அப்படிங்க வந்து மொத்த செலவும் தமிழ்நாடு அரசு தான் பாரத்தை ஏற்றி நிற்கிது. இந்த 72,000 அதுவும் சேர்ந்து தான். அதில் ஒரு தொழிலையும் நீங்கள் வந்து எப்படின்னா கம்மி பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, அந்த நீதித்துறையை நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது உதாரணமாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா வெட்டி கேஸு, இது என்ன கேஸு, இதை பார்த்து தூங்கிக்கிட்டே இருக்கீங்க, வாப்பா இதில் எவ்வளோ தான் நீ பணம் கட்டுற அப்படின்னு சொல்லி ஒரு பணத்தை கட்டி ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி, ஏன்னா அரசுக்கு தானே வருவாய் வரப்போகுது அந்த பணம் கட்டுறதுனால. ஸோ அந்தந்த கவர்மெண்ட்டும் சேர்ந்து அந்த கேஸுக்கெல்லாம் முடிச்சாங்கன்னா, ஒன்ஸ் த மேட்டர் இஸ் பீன் செட்டில் வித் காம்ப்ரமைஸ்னா அதுக்கு மேலே அப்பீல் கிடையாது. ஸோ அந்த கேஸ் கட்டையும் எடுத்து குப்பையாக போட்டுடலாம், அதுலேருந்து கரண்ட் வரும். புரிஞ்சுங்களா? அப்பீலே கிடையாது சார், காம்ப்ரமைஸ். உங்களுக்கு நீங்களும் சண்டை போட்டுக்கிறோம், ஓகேங்களா, காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம் அப்படின்னா திரும்ப அப்பீலே போவேனா, கேஸ் கட்டே வேணாம். ஏன்னா அந்த கேஸ் கட்டை நீங்கள் வந்து அப்பீல் போனீங்கன்னா அந்த கேஸ் கட்டை வந்து ஹைகோர்ட் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் அது செட்டில் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சுன்னா அதை தூக்கி குப்பையில போட்டுடலாம் சார். அது வந்து ஆவணம் சொல்லுவாங்க சார். அந்த ஆவணத்தை நீங்க கீப் அப் பண்ண வேணாம் சார். காம்ப்ரமைஸ் ஒன்ஸ் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க ஆவணத்தை கீப் அப் பண்ண வேணாம், அந்த ஸ்பேஸ் கூட கம்மியாகும். புரிஞ்சுங்களா? நான் வந்து என்னோட கான்செப்ட் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற குப்பைகளை காசாக்குவோம். அது வந்து தெருவில் கறக்கிற குப்பையா இருந்தாலும் சரி, அலுவலகத்தில் இருக்க குப்பையா இருந்தாலும் சரி. இல்லை, இது நிறைய வந்து பயனுள்ள வகையில் இதாக இருக்கு. இது அரசுக்கு வந்து நீங்க ஆலோசனையாக சொல்றதுக்கு தயாராங்கிற சார்? எனக்கு கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் போய் சொல்லுவேன். நான் தான் ஒன்று சொல்லிட்டேன், இந்த பிரைபை நம்ம எப்படி குறைக்கிறதுக்காக வேட்டைக்காரன் படைன்னு ஒன்று ஆரம்பிங்க. புரிஞ்சுங்களா? 5 நாளில் 1 நாள் நான் ஓசியாக வந்து வேலை செய்கிறேன். என்ன மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் கேளுங்க, யாருன்னா இந்த அரசுக்காக நீங்கள் ஓசியாக வந்து வேலை செய்ய முடியும் 1 நாள் அப்படின்னா, அவன் உண்மையிலே நான் சொல்கிறேன் சார், இந்த இப்போ இருக்க தமிழ்நாடு சூழ்நிலைக்கு எனக்கு தெரிஞ்சு 1,00,000 பேர்த்துக்கு மேலே வந்து வேலை செய்வான். 1 நாள் ஃப்ரீயாக வந்து வேலை செய்வான் கவர்மெண்ட்டுக்கு. இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் உட்காந்து ஒரு குழுவை போட்டு நம்ம இது பண்ணி ஒருத்தர் பெட்டிஷனை நம்ம பார்த்து நம்ம ஓகே பண்ணுறோம் அப்படின்னா, புரிஞ்சுங்களா, அஸ் லீகல் அட்வைசராக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வக்கீலாக மட்டும் இல்லை, நார்மல் மனுஷங்க அவங்கவுங்க வேலை என்னென்ன செய்ய முடியும்னு வாரத்துக்கு 1 நாள் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃப்ரீயாக வேலை செய்யுங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வேலை செய்வேன் சார். புரிஞ்சுங்களா? என்னால் முடிஞ்சது என்ன, என்னால் 4 நாள் என் குடும்பத்துக்காக வேலை செய்யணும் சார், 1 நாள் இந்த நாட்டுக்காக வேலை செய்கிறேன். புரிஞ்சுங்களா? 5 நாளில் நான் சொல்கிறேன், இல்லைன்னா சனிக்கிழமை கூட நான் சேர்ந்து வேலை செய்கிறேன். புரிஞ்சுங்களா? இதாக என் காசு இல்லாமல் ஏன் பெட்ரோல் போட்டு என் காரில் நான் வந்து, ஓகேங்களா, நான் வந்து உட்காந்து வேலை செஞ்சுட்டு போகிறேன், எனக்கு நீ டீ கூட வாங்கி கொடுக்க வேணாம். இந்த மாதிரி சொன்னீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் முன்னோர் இருப்பாங்க சார். அரசுக்கு வந்து கை கொடுக்க நாட்டு மக்களும் தயாராக இருக்காங்க. நாட்டு மக்கள் தயார். அதுக்கு முதல் கையெழுத்து நானே போடுறேன் உங்கள் சேனல் வழியா. மிக்க நன்றி. தேங்க்யூ. நல்ல ஒரு தொடக்கமாக அமையும். தேங்க்யூ சார், தேங்க்யூ.